ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களோட பெயர் காரணம் பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் உள்ளது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வெளியூர் போனாலோ அல்லது நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய சூழலில் இருக்கும் போதோ நம்முடைய சொந்த ஊர் பெயரை கேட்டாலே ஒரு தனி ஆனந்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட நம்ம மாவட்டங்களின் பெயர்கள் எப்படி வந்தது என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க. சென்னை மாவட்டம். இந்த பெயர் வந்ததற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முதல் காரணம், ஆதிமனிதன் என்ற தமிழ் குடிமக்கள் தான் வாழ்ந்த அந்த பகுதியில் சென்னியம்மன் என்ற குலதெய்வத்தை வணங்கி வந்ததாகவும் அதுவே சென்னை என மாறியதாகவும் கூறப்படுகிறது. இரண்டாவது காரணம், சென்னகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ள பகுதியை சென்னப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு கூற்று உண்டு. மூன்றாவது காரணம், ஆரம்ப காலத்துல இந்த சென்னை பட்டினம் மிகப்பெரிய வியாபார தளமாக இருந்துள்ளது. அப்போது சென்னப்ப நாயக்கரின் வாரிசுகளிடமிருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகள் ஒரு சிறிய பகுதியை வாங்கி அதில் கோட்டை கட்டி துணி வியாபாரம் செய்து வந்தனர். அந்த சென்னப்ப நாயக்கரின் பெயரை வைத்து சென்னை என்று பெயர் வந்தது என்றும் ஒரு கூற்று உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த ஊரில் ஒரு பேச்சு வழக்கு உள்ளது. அது காளையாட்டினால் கஞ்சி வரும் என்பது. அதாவது இதற்கு அர்த்தம், நெசவு தொழில் செய்பவர்கள் காளையாட்டி வேலை செய்வதன் மூலம் உணவு வரும், அதாவது கஞ்சி வரும், அதுவே காஞ்சிபுரம் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் காஞ்சிபுரத்தை பற்றி அகநானூற்றில் உள்ளது. அதில் காஞ்சி மரங்கள் உள்ள ஊர் என்பதனால் காஞ்சியூர் என பெயர் பெற்றது. காஞ்சியூர் என்பதுதான் காஞ்சிபுரம் என்று ஆனது. செங்கல்பட்டு மாவட்டம். முன்பெல்லாம் இங்கு உள்ள நீர்நிலைகள்ல செங்கழுநீர் பூக்கள் அதிகமாக காணப்படும். அதனால்தான் செங்கழுநீர் பட்டு என்று முதலில் அழைக்கப்பட்டு பின்பு காலப்போக்கில் மருவி செங்கல்பட்டு என்று ஆனது. திருவள்ளூர் மாவட்டம். இங்கு திருவள்ளூர் வீரராகவ கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று இருப்பதனால் திருவள்ளூர் என்ற பெயர் வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம். அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம். அண்ணா என்றால் நெருங்க முடியாத என்று பொருள். அதாவது நெருங்க முடியாத மலை என்பதனால அண்ணாமலை என்றும், பிறகு இது தமிழ்நாட்டிலேயே பக்தர்கள் அதிகமாக வருகை தரும் கோவிலில் ஒன்று என்பதனால் புனித தலம் என்று திரு என்னும் அடைமொழி வைத்து திருவண்ணாமலை என்று பெயர் வந்தது. வேலூர் மாவட்டம். வேலமரங்கள் அதிகமாக சூழப்பட்ட நிலம் என்பதனால இந்த ஊர் வேலூர் என்று அழைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம். விழுப்பரையன் என்ற சிற்றரசன் ஆட்சி செய்த இடமே பின்பு விழுப்புரம் என்று ஆனது. கள்ளக்குறிச்சி மாவட்டம். குறிஞ்சி என்றால் மலைகள் சூழப்பட்ட இடம் ஆகும். அதாவது கற்கள் நிறைந்த மலைகள். குறிஞ்சி என்பது மருவி குறிச்சி என்று ஆனது. இது முதலில் கள்ளைக்குறிச்சி என்று இருந்து பின்பு கல்லடக்குறிச்சி என்றும் பிறகு கள்ளக்குறிச்சி என்றும் மாறியது. திருப்பத்தூர் மாவட்டம். இந்த திருப்பத்தூரை பல மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இந்த ஊரின் பெயரை மாற்றம் செய்துள்ளனர். பின்பு கடைசியாக 14ஆம் நூற்றாண்டில் திருவனந்தபுரம் என்ற பெயரை விஜயநகர மன்னர்கள் திருப்பத்தூர் என்று பெயர் மாற்றியுள்ளார்கள். மேலும் இது அப்போது இருந்த 10 தலங்கள் அடிப்படையில் திருப்பத்தூர் என்று வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம். வரலாற்றில் வாழும் அரசர்களில் தேசிங்கு ராஜா மிக முக்கியமானவர். தேஜ் சிங் எனும் இவர் பெயரை மக்கள் தேசிங்க ராஜா என்று அழைத்தனர். இவர் ஆற்காடு நவாப் சாதுல்லா கான் என்பவரிடம் போரில் மரணம் அடைந்தார். அப்போது அவரின் மரணத்தை தாங்க முடியாத அவருடைய மனைவி ஜீன்ஜி என்ற ராணிபாயும் அவரோடு உடன்கட்டை ஏறினார். பின்பு இந்த ராணிபாயின் நினைவாகத்தான் ராணிப்பேட்டை உருவானது. அரியலூர் மாவட்டம். அரியல் என்பது ஒரு வகையான மதுபானம். முன்பு இங்கு கல் உற்பத்தி இருந்ததனால அந்த சிற்றூர் அரியலூர் என்று பெயர் வந்தது. கடலூர் மாவட்டம். முற்காலத்தில் கடலூர் என்பது கூடலூர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது பெண்ணையாறு, கெடிலம், பரவனாறு ஆகிய 3 ஆறுகளும் கடலில் கலப்பதனால இது கடலூர் என்று அழைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம். மயில்கள் ஆடும் துறை என்பதனால் மயிலாடுதுறை என்று அழைக்கப்பட்டது. இது வடமொழியில் மயூரம் என்று அழைக்கப்பட்டதனால இது மாயவரம் அல்லது மாயூரம் என்று ஆனது. பிறகு திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்துல திரும்பவும் இது மயிலாடுதுறை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவே இருந்தது. பட்டினம் என்பது நகரத்தை குறிக்கும். வடநாட்டினர் தமிழரை நாகர் என்று அழைத்தனர். எனவே அவர்கள் வாழ்ந்த கடற்கரை நகரம் நாகப்பட்டினம் என்று ஆனது. பெரம்பலூர் மாவட்டம். இந்த பகுதியில் பிரம்பு மரங்கள் அதிகமாக விளைந்ததாலும் அந்த மரத்தில் இருந்து பல பொருட்கள்
மக்கள் தயாரித்து வந்ததாலும் இந்த ஊருக்கு பெரம்பலூர் என்று ஆனது. பின்பு இது காலப்போக்கில் மாறி பெரம்பலூராக மாறியது. மேலும் இந்த ஊரில் வனவிலங்குகள் நிறைந்தும் குறிப்பாக புலிகள் அதிகமாக காணப்பட்டதினால் பெரும்புலியூர் என்று வந்ததாகவும் ஒரு கருத்து உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம். முன்பு இப்பகுதியில் ஒரு கோட்டை இருந்திருக்கலாம் என்றும் பின்பு அது அழிவுற்று இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. பின்பு 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரகுநாதர் என்ற தொண்டைமான் மன்னரால புதியதாக இங்கு ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அதிலிருந்து புதுக்கோட்டை சமஸ்தானம் என்ற பெயர் பெற்றது என்ற கருத்தும் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம். தன் செய் அதாவது தஞ்சை. இதில் நன்சை என்ற நஞ்சையும் புன்சை என்ற புஞ்சையும் தெரிந்தது ஆகும். மேலும் இதை தன் செய் ஊர் என்று பார்த்தால் தன் என்பது குளிர்ந்த என்று அர்த்தம். தன் செய் என்பது குளிர்ந்த வயல்வெளிகளில் நிறைந்த ஊர் என்று பொருள். மேலும் தஞ்சாவூர் 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அப்போது இந்த பகுதியை வளமையோடு ஆட்சி செய்து வந்த தனஞ்செய முத்தரைய பெயரையே இந்த ஊரின் பெயராக வந்தது. தனஞ்செய ஊர் என்பது மருவி தஞ்சாவூர் என்று ஆகியது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள குகையில் சிரா எனும் பெயர் கொண்ட சமண துறவி தங்கி தவமிருந்ததாக அந்த குகையில் 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கூறுகிறது. சிரா துறவியின் பள்ளி சிராப்பள்ளி என்று ஆனது என்றும் கருதப்படுகிறது. மேலும் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் திருச்சிராப்பள்ளி என்பது திரு சிலா பள்ளி அதாவது புனித பாறை ஊர் என்று குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வேறு சிலர் திரு சின்ன பள்ளி அதாவது புனித சிறிய ஊர் என்பதிலிருந்து இந்த பெயர் வந்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. திருவாரூர் மாவட்டம். ஆரூர் என்பது ஆர் ஊர் அதாவது ஆர் என்ற ஆத்தி மரங்கள் நிறைந்த ஊராக இருந்தது. மேலும் இந்த ஊர் தேவார பதிகங்களின் ஆரூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இது பாடல்கள் தலம் ஆதலால் திரு என்பது சேர்க்கப்பட்டு திரு ஆரூர் அதாவது திருவாரூர் என்று ஆனது. தர்மபுரி மாவட்டம். தர்மபுரியானது சங்க காலத்தில் தகடூர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தகடு என்பது இரும்பு தாது என்று பொருள். தகடூர் என்ற பெயர் சங்க காலத்திற்கு பிறகு தர்மபுரி என்று மாறியது. இது விஜயநகர பேரரசு காலத்திலோ அல்லது மைசூர் அரசு காலத்திலோ வந்திருக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம். இந்த ஊரின் நடுவே திண்டை போல பெரிய மலை இருந்ததால் திண்டுக்கல் என்று பெயர் வந்தது என்று கருதலாம். மேலும் திண்டு அதாவது தலையணை போன்று திண்டுக்கல் மலைக்கோட்டை உள்ளதால் மலைக்கோட்டை முழுவதும் கல்லால் ஆனதனால திண்டுக்கல் ஆகிய 2 சொற்களும் சேர்ந்து திண்டுக்கல் ஆனது. கோயம்புத்தூர் மாவட்டம். பழங்காலத்தில் இப்பகுதியில் பழங்குடியின மக்கள் வசிப்பிடமாக இருந்துள்ளது. அவர்களில் மிகுந்த வலிமையான பெரும்பான்மையான கோசர்கள் இன மக்கள் இருந்துள்ளனர். அவர்களே கோசம்பத்தூர் எனும் இடத்தை தலைமையிடமாக கொண்டு வசித்து வந்தனர். அவர்கள் வாழ்ந்த இடமான கோசம்பத்தூர் காலப்போக்கில் மருகி கோயம்புத்தூர் என்று ஆனது. கரூர் மாவட்டம். தெய்வீக இசை திருவிழா பாடிய 9 பக்தர்களில் ஒருவரான கருவூர் தேவர் பெயரில் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர் ராஜராஜ சோழன் ஆட்சியின் போது வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம். பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை ஆகிய 2 ஓடைகளுக்கு நடுவில் இந்த இடம் அமைந்துள்ளது. அதனால் இவ்வூர் 2 ஓடை எனும் அர்த்தத்தில் ஈரோடை என்று அழைக்கப்பட்டது. பின்பு ஈரோடை என்பது மருவி ஈரோடு என்று ஆனது. கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்றும் பொருள்படும். கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்திருந்ததனால இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி என்று பெயர் வந்தது. நாமக்கல் மாவட்டம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அனுப்பப்படும் முட்டைகள் நாமக்கல் பகுதியில் உற்பத்தி செய்யப்படுவதனால நாமக்கல் என்று பெயர் வந்தது. மேலும் நாமகிரி மலை வைத்துதான் நாமக்கல் என்று பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. நாமக்கல் கோழிகள் நகரம் என்றும் முட்டை நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம். நீலகிரி மலை காண்பதற்கு நீளமாக இருப்பதனால் நீலகிரி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் உதகமண்டலம் என்ற பெயர் ஒத்தைக்கல் மந்து என்ற பெயரிலிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இங்குதான் குறிஞ்சி பூவின் ஊதா பூக்கள் மலரும். சேலம் மாவட்டம். இந்த ஊரில் உள்ள மலையை சேரன் ஆண்டதனால சேர்வராயன் மலை என்று ஆனது. எனவே சேரளம் என்னும் பெயரே காலப்போக்கில் திரிந்து சேலம் என்று ஆனது. திருப்பூர் மாவட்டம். இது புறநானூற்றில் ஒரு பாடலில் இது பற்றி சொல்லப்பட்டுள்ளது. சோழன் செங்கண்ணனும் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் போர் நடந்தது. இரும்புரை அரசன் மிகப்பெரிய வீரன். ஆனால் இந்த போரில் தோல்வியடைந்தான். யுத்த தர்மத்தின்படி வெற்றி பெற்ற அரசன் தோல்வியடைந்த மன்னனை கைது செய்து சில மரியாதைகள் செய்ய வேண்டும். ஆனால் இரும்புரை அரசனை சிறையில் அவமதித்ததால் மானம் பெரிது என்று எண்ணி உண்ணாமல் உறங்காமல் இறந்து போகிறார். இப்படி மானத்திற்காக திருப்போர் புரிந்தார். அந்த திருப்போர் என்பது மருவி திருப்பூர்
ஊர் என்று ஆனது. கன்னியாகுமரி மாவட்டம். குமரிக்கண்டம் அழிந்த பிறகு அங்கிருந்து வந்த பெண் தன் நாயகனுக்காக காத்திருந்த இடம் என்ற பொருளில் இப்பெயர் வந்திருக்கலாம். அதாவது குமரிக்கண்டத்திலிருந்து வந்த கன்னிப்பெண் என்பதனால கன்னியாகுமரி என்று ஆனது. மதுரை மாவட்டம். இதற்கு வெவ்வேறு கதைகளும் காரணங்களும் உண்டு. முதலாவது காரணம், மதுரையை மதுரை என்று சொல்வதை விட மருதை என்றுதான் பேச்சு வழக்கில் கூறுவார்கள். ஏனென்றால் முற்காலத்தில் வைகை நதிக்கரையில் மருத மரங்கள் செழிப்பாக வளருமாம். அதுவே மருதத்துறை என்ற சொல் மருவி மதுரை ஆனது. இரண்டாவது காரணம், மதில்களால் சூழப்பட்ட நகரம் மதுரை என்றும் அதுவே மதுரை எனவும் மாறியது. மூன்றாவது காரணம், மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் நிலவை போற்றுபவர்களாக இருந்தார்கள். மதி என்றால் நிலவு என்று பொருள். அதனால் மதுரை என்ற சொல் வந்திருக்கலாம். நான்காவது காரணம், ஐந்திணைகளில் ஒன்றான மருதம் என்ற நிலப்பரப்பை கொண்ட ஊர் என்பதனால மதுரை என்று வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம். வைகை ஆறு பாலக் நீரில் தனது பயணத்தை முடிப்பதனால இது முகவை மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பின்பு ஆங்கிலேயர் ஆட்சியில் ராம்நாட் என அழைக்கப்பட்டது. பிறகு சுதந்திரத்திற்கு பின் தமிழ் மரபிற்கு ஏற்ப ராமநாதபுரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம். சசிவர்ண தேவர் தனது குருமுனிவர் சாத்தப்பையா தியானம் செய்த இடத்திற்கு அருகில் இருந்த நீர் ஊற்றை விரிவுபடுத்தி ஒரு தெப்ப குளம் உருவாக்கினார். அந்த சசிவர்ணர் செவ்வேங்கையை கொன்றதனால் செவ்வேங்கை என பெயர் பெற்று பின்பு அது சிவகங்கை என்று ஆனது. தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய பகுதி. இங்கு மலை தேன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் என்பதனால் தேனி என்று பெயர் வந்தது. தூத்துக்குடி மாவட்டம். இந்த பகுதி வரலாற்றில் பெரும் பகுதிகள் காடாக இருந்துள்ளது. அங்கு துத்தி மரங்கள் அதிகமாக நிறைந்து இருந்த கடற்கரை என்பதனால் துத்திக்குடி என்பது தூத்துக்குடியாக மாறியது என்ற ஒரு கருத்தும் உண்டு. மேலும் நீர் நிறைந்த நிலத்தை தூத்து என்று கூறுவர். துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர் என்பதனால தூத்து நிறைந்த இடத்தில் குடியிருப்பு தோன்றியதால் தூத்துக்குடி என்று ஆயிற்று. திருநெல்வேலி மாவட்டம். பண்டைய காலத்துல மூங்கில் காடுகள் நிறைந்து காணப்பட்ட இந்த ஊர் மூங்கில் நெல்லால் பசியை போக்கிய காரணத்தினால நெல்வேலி என்று பெயர் வந்தது. அதுவே பின்னாளில் திருநெல்வேலி என்று ஆனது. தென்காசி மாவட்டம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டிய மன்னன் சிவன் கோவில் ஒன்று கட்டினார். அப்போது அவர் தெற்கு பகுதியில், அதாவது அந்த கோபுரத்தின் தெற்கு பகுதியில் காசிக்கு போகும் வழி உள்ளது. அதில் ஒரு கோபுரம் கட்டுகிறார். அதுவே தென்காசி கோபுரம் ஆகும். அதுவே பின்னர் அந்த ஊரின் பெயராகவும் ஆனது. விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் என்றாலே விருதுநகரிலே விளைந்த மிகப்பெரிய விருது நம் கர்ம வீரர் காமராசர் ஐயா தான் நினைவுக்கு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த விருதுநகரின் பெயர் வர ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு கருத்து, முன்பொரு காலத்தில் பல ராஜ்யங்களை கைப்பற்றி பல விருதுகளை பெற்ற போர் வீரர் ஒருவன் இந்த ஊருக்கு வந்து அங்குள்ள மக்களிடம் தன்னை வீழ்த்த முடியுமா என்று சவால் விடுகிறான். அப்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து அவனை வீழ்த்தி அவனுடைய விருதுகளை கைப்பற்றுகின்றனர். அதனால் அந்த பகுதி விருதுநகர் என்று ஆனது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது மட்டும் இல்லாமல் வேறு பெயர் காரணங்களும் உங்கள் மாவட்டங்களுக்கு உள்ளது என்றால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.